to R&R E-Learning Software Private Limited. Windows 8 டெஸ்க்டாப்பில் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். விண்டோஸ் 8 பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 மாதிரியே தான் இருக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது டெஸ்க்டாப்பில் வந்து வெறும் ஐகான்ஸ் மட்டுமே பார்த்து பழகியிருக்க நம்ம விண்டோஸ் 7ல் விண்டோஸ் 8ல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட டெஸ்க்டாப்பை வந்து ரொம்பவே செக்யூராக ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம். அதாவது மெட்ரோ ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து எல்லாமே ஹிடன் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்க்டாப் மூலிமா நமக்கு வந்து எந்தெந்த ஐக்கானை எங்கே வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த விண்டோஸ் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் லோகோ கீ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும்போது உங்களோட கீபோர்டில் இருக்க விண்டோஸ் லோகோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்டார்ட் ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணும். அதாவது இதை வந்து மெட்ரோ ஸ்க்ரீன்னு சொல்லலாம், இல்லை மாடர்ன் ஸ்டார்ட் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ரெக்டாங்குலர் ஸ்கொயர் பாக்ஸஸாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்லேயும் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஹோம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயில் அப்படின்ற ஒரு எந்த ஐக்கானை நீங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து ஒயிட் பார்டர் வச்சு உங்களுக்கு காமிக்கும். ஸோ எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே வந்து எண்டு, இது கடைசியாக என்ன அப்ளிகேஷன் இருக்கோ, எந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ஒயிட் பார்டரில் காமிக்கும். ஸோ இது வந்து என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயத்தை அது வந்து உங்களுக்கு காமிக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் வந்து நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ப்ரோக்ராமை. இன்னொன்று, இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் இருக்க இதை வந்து ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். TILES டைல்ஸ்ன்னு சொல்லி பேர் இதுக்கு. இதில் வந்து லைவ் டைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெதர் கண்டிஷன், அதாவது உங்கள் சிட்டியோட கரண்ட்டாக என்ன மாதிரி வெதர் வந்து உங்களோட சிட்டியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டுமே இருந்தால் போதும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து அந்த சிட்டியோட வெதர் டெம்பரேச்சர் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களோட அந்த என்ட்ரிஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் பார்க்கலாம், நீங்கள் நியூஸ் இதில் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாஸ்டாக், இந்த மாதிரி அதில் உங்களுக்கு ரைஸ் ஆகிற ஷேர்ஸ் பற்றின டீட்டெயில், அந்த மாதிரி எந்தெந்த நிலவரம் எந்தெந்த புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு வந்து இதில் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா லைவ் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதில் ஒன்று தான் இந்த ஸ்டோர் டைல். இந்த ஸ்டோர் டைல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ல் நார்மலாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த விண்டோஸ் 8ல் தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், எந்த ஒரு அப்ளிகேஷன், கேம்ஸ், யூட்டிலிட்டிஸ், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, மியூசிக், வீடியோ, ஸ்போர்ட்ஸ் பற்றினது, என்டர்டைன்மெண்ட் பற்றினது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டோர் டைல் மூலமா ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடும் இருக்குது, சிலது வந்து உங்களுக்கு பெய்டு டவுன்லோடாகவும் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட ஸ்டார்ட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சில புது அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எகைன் இதுக்கு டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் போயிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த விண்டோஸ் லோகோ கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஆப் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ டெஸ்க்டாப் டைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற டெஸ்க்டாப் வியூ வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த டெஸ்க்டாப் வியூவில் ஸ்டார்ட் ஸ்க்ரீன், இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா விண்டோஸ் லோகோ கீ அல்லாமல் உங்களோட டச் ஸ்க்ரீன் மூலமாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கர்சர் ஆகட்டும் இல்லை உங்கள் ஃபிங்கர்ஸ் ஆகட்டும் இந்த பாட்டம் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஸ்டார்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அதே மாதிரி
டாப் லெஃப்ட் கார்னரில் இங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வேர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இதில் டெஸ்க்டாப்பில் வந்து டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு வரலாம். இந்த மாதிரி இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் வச்சு நீங்கள் இந்த இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது என்னென்ன மாதிரி ஆப்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டமில் ஓப்பன் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தம்ப்நெயில் இமேஜஸில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஜஸ்ட் இதை நம்ம கெட் ரிஃப்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் டெஸ்க்டாப் வரும். அப்போ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் கர்சர் ஆகட்டும் இல்லை ஃபிங்கர்ஸ் மவுஸ் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் உங்கள் ஏரோ மார்க் கொண்டு போய் வைக்கும்போது இதில் வந்து சாம் பார்ஸ்ன்னு ஒன்று டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது தான் இந்த சாம் பார். இதில் வந்து சர்ச், ஷேர், ஸ்டார்ட், டிவைசஸ், செட்டிங்ஸ் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு அந்த சாம் பார் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ சர்ச் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களை டைப் பண்ணி அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து அதை சர்ச் பண்ணி காமிச்சிரும். தென் ஷேர் இருக்குது. ஷேர் வந்து இப்போ இந்த மொமெண்ட்டில் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களோட ஐகான்ஸில் வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தென் ஸ்டார்ட் பட்டன், அதாவது ஸ்டார்ட் அப்படின்னு நான் இந்த இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடுது. அது டிவைசஸ், இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனே வந்து செகண்டாக டிவைட் ஆகி காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ், இப்போ இந்த செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில உங்களோட பிசியோட ரொம்ப பர்சனல் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சில ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் கண்ட்ரோல், உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதாகட்டும் வீடியோவாகட்டும் ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் ஆன் பண்ணணும், மியூசிக் கேட்குறீங்க அதை வந்து ரொம்ப கொஞ்சம் லோ வாய்ஸில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வந்து வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ரைஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் ஆன ஆப்ஷன் இருக்குது. உங்கள் சிஸ்டமோட பிரைட்னஸ் பற்றினது, பவர், கீபோர்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பிசி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அதில் உள்ளே என்ட்ராயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டமை பர்சனலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லாக் ஸ்க்ரீன், ஸ்டார்ட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் பிக்சர் எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். யூசர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, பிக்சர் பாஸ்வேர்டு, இந்த பின், இந்த மாதிரி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆனில் இருக்கணும், அதாவது எந்தெந்த ஆப் வந்து ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுற வேண்டிய விஷயங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். சர்ச் ஹிஸ்ட்ரி, இந்த ஆப்ஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறக்கான எல்லா ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்கும். ஸோ இதில் டெலிட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த டெலிட் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் ஆகிடும். ஷேர், எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் ஷேரில் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஆன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களோட ஆப்ஸை வந்து ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஜென்ரல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன டைமிங்கில் இருக்குது, இந்த மாதிரி உங்களோட டே லைட் சேவிங் அந்த லைட்டு, ஸ்க்ரீனோட லைட் மோட் இதெல்லாமே வந்து மாத்திரக்கானது. தென் ஸ்பெல்லிங், இந்த விண்டோஸ் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெல் செக் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேர்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது எரர் காமிக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரைட் சைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பெல் செக் கொடுத்து தான் அது வந்து ஸ்பெல்ல செக் ஆகும். அதாவது நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கீங்க, ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து காமிக்கும். பட் இதில் வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது அதிலேயே வந்து இன்ட்ரடியூஸை வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுவுமே ஸ்பெல் செக் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணவே அது வந்து ஸ்பெல் செக்கிங் பண்ணி கொடுத்துட்டே வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆட்டோ கரெக்ட் மிஸ்பெல் வேர்ட் ஸோ ஆனில் இருக்குது. இப்போ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மாறிடும். ப்ரைவசி, இதில் எந்த அளவுக்கு ப்ரைவசியாக இருக்கணும், உங்களோட ஆப்ஸ் வந்து இந்த உங்கள் நேம் ஆகட்டும், உங்களோட அக்கௌண்ட் பிக்சர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருப்பாங்க.
லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற இடத்த வந்து அது எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே இதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். டிவைசஸ், இதில் வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இது மூலிமா உங்களுக்கு காமிக்கும். வயர்லெஸ், அதாவது இன்டர்நெட் மோடை வந்து எந்த மாதிரி இருக்கணும், ப்ளூடூத்தில் வந்து ஆனில் இருக்கணுமா, வைஃபைல வந்து ஆஃபில் இருக்கணுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டமோட விண்டோஸோட சிஸ்டம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணும், கான்ட்ராஸ்ட் மோடில் இருக்கணுமா இல்லை வந்து லோ கான்ட்ராஸ்ட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து இது வந்து உங்கள் முடிவு பண்ணிக்கும். இது வந்து உங்கள் செட்டிங்ஸ் டு சிங்க். உங்கள் இதை அத்தனையுமே வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு வந்து லைவ் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஹாட்மெயில், எக்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி வந்து விண்டோஸ் லைவ் அக்கௌண்ட்டாக, அவுட்லுக்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லைவ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் குரூப், இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து என்ன சொல்கிறது, ஷேர் இஸ் டர்ன்ட் ஆஃப்னு இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை ஆன் பண்ணி இதை வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸில் போய் மாற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விண்டோஸ் அப்டேட், இதில் வந்து நான் டவுன்லோடிங் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கனால அது வந்து டவுன்லோடிங் அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன். உங்கள் சிஸ்டமில் கரண்ட்டாக ஏதாவது விண்டோஸில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை அதில் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்ருக்கும். இதே மாதிரி இப்போ நான் டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு டெஸ்க்டாப் தெரியும். ஸோ இதில் மூலிமா நீங்கள் டெஸ்க்டாப் மூலிமா வந்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஐகானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஆஃப் ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, அங்கே வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் டூல் பாஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அட்ரஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னோடய டாஸ்க் பாரில் இந்த அட்ரஸ் பார் வந்து கிளிக் ஆகிருக்கு. இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுற எல்லா வெப்சைட்டோட அட்ரஸுமே வந்து இதில் காமிக்கும். அந்த மாதிரி ஒரு வசதியும் இதில் இருக்குது. ஜஸ்ட் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ஷோ த டெஸ்க்டாப், இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் எனக்கு வந்து அந்த டெஸ்க்டாப்பை பார்க்கணும் அப்படின்னு விரும்பும்போது அந்த ஷோ த டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் உங்களுக்கு வியூ ஆகிடும். சேம் தட் இதே மாதிரி பாட்டமில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷோ டெஸ்க்டாப், பீக்கட் டெஸ்க்டாப்னு இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, அட் அ டைமில் நான் எல்லாமே மினிமைஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். அதை ஷோ டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற இடத்துல அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷோ டெஸ்க்டாப்புக்கு வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர்னு இருக்குது. இந்த டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ப்ராசஸ், இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் வந்து எந்தெந்த எம்பியில் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு, மெமரி கெப்பாசிட்டியில் எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து உங்கள் டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து ஏதாவது ஐகான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பென், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஐகான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பீங்க, அதிலே இன்பில்ட்டான ப்ரோக்ராம்ஸ் ஆனாலும் சரி, நீங்கள் புதுசாக லான்ச் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ஆனாலும் சரி, அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து டாஸ்க் பார் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இதில் காமிக்கிறேன் நான். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி எந்த சைஸில் இருக்குது, மேக்ஸிமம் சைஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் 8க்கும் உள்ள மோடில் வந்து உங்களுக்கு மெயினாக டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸை தான் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, யூசருங்கிறது கம்ப்யூட்டருக்கு யார் வந்து ஒரு கமாண்ட்ஸோ மெனூஸோ இன்புட்டாக உள்ளே கொடுக்குறாங்க, அதாவது கம்ப்யூட்டர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத யார் வந்து முதல்ல இன்சர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் யூசர்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம யூஸராகி நாம் கம்ப்யூட்டரில் ரன் ஆகக்கூடிய ப்ரோக்ராமுக்கு என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜங்ஷனாக, ஒரு பாலமாகவே இணைக்கக்கூடியதான் இந்த டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்பை வந்து விண்டோஸ் 8ல் ரொம்ப த்ரில்லிங்காக கொடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
Thanks for watching video. For more videos, kindly visit www.rndr.com.